புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். அன்றாடம் நடக்கக்கூடிய முக்கியமான சர்வதேச செய்திகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளை உற்று நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல் தான். இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள்லயும் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அமெரிக்காவுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்கலாம். ஈரானினுடைய அணு ஆயுத மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, ஈரானிடம் அணு ஆயுத திட்டங்கள் எல்லாமே இருக்கு. அது அணுகுண்டு ஆக மாறி அந்த அணுகுண்டு தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் அமையக்கூடும். அப்படி நடந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். அதனால நாங்க ஒரு பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக இந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்துகிறோம். இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பெயர் வைத்திருக்கிறதாக வெளிப்படையாகவே குறிப்பிடுறாரு. ஈரான் மீது திடீரென நடத்திய தாக்குதல்ல ஈரானினுடைய உயர்மட்ட அதிகாரிகள், விஞ்ஞானிகள் உட்பட நிறைய பேர் பலியும் ஆகிறாங்க. இதற்கு ஈரான் தரப்பு கடுமையான கோபம் அடைந்து கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் சொல்றாங்க. இந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய முக்கியமான நகரங்கள் மீது தாக்குதலும் நடத்துறாங்க. ஜெருசலேம், டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஏவுகணைகளை ஏவுறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானிடம் வந்த ஏவுகணைகள்ல பாதியை நாங்க வழிமறிச்சு அதை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே ஈரான் தரப்பு தங்களுடைய உயிரிழப்புகள் குறித்து சொல்லும் போது 78 பேர் உயிரிழந்திருக்காங்க, 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் தரப்பை பொறுத்த வரைக்குமே உயிரிழப்பு அப்படிங்கிறது இருக்கு, காயமும் கொஞ்சம் பேர் அடைந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி இப்படி திடீரென ஆரம்பிச்சதுன்னு கேட்கும்போது ஆக்சுவலி இது திடீரென அப்படின்னே சொல்ல முடியாது. முன்புல இருந்தே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்துதான் வந்துட்டு இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்குமே அணுசக்தி திட்டங்களை அணு ஆயுதங்கள் தயாரிக்க தான் பயன்படுத்த போறாங்க குற்றச்சாட்டை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு முன் வச்சு வந்துட்டு இருக்காரு. அதன் ஒரு பகுதியாக 2012 ஐநா சபையில் உரையாற்றிய போது ஈரானினுடைய அணுகுண்டை வரைபடமாக நெதன்யாகு காமிச்சாரு. அது பரபரப்பாகவும் மாறியது, பேசு பொருளாகவும் மாறியது. அதே மாதிரி 2010 வருடம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு வைரஸை உருவாக்கி அதை நடான்ஸ் அப்படிங்கிற அணுசக்தி மையத்திற்கு அனுப்பி வச்சாங்க. நடான்ஸை பொறுத்த வரைக்குமே ஈரான்ல முக்கியமான அணுசக்தி தயாரிப்பு மையமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இஸ்ரேல் அந்த பகுதி மீதும் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. மொத்தமாக இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க டார்கெட் பண்ண 100 இடங்களை தாக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இந்த 100 டார்கெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே வேற வேற நகரங்கள், வேற வேற டவுன் அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய வேறு வேறு இடங்களை குறிவைத்து தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முழு திட்டமே எப்படி இருந்துச்சுன்னா, அங்க தயாரிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி திட்டங்களை முழுமையாக முடக்கணும், அணு ஆயுதங்கள் இருந்துச்சுன்னா அதை அழிக்கணும், விஞ்ஞானிகள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பகுதிகளை தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலையும் கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பகுதிகள் சேதமும் அடைந்திருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்க ஈரானும் தங்கள் தரப்பிலிருந்து ஏவுகணைகள் எல்லாம் ஒரு பக்கம் அனுப்பி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய தலையீடு இதில் எப்படி இருக்குங்கிற கேள்வி பெரிதாக எழுந்திருக்கு. ஏன்னா ஈரான் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க. அமெரிக்கா நிச்சயமாக இந்த அட்டாக்ல சம்மந்தப்பட்டிருக்கு, அமெரிக்காவினுடைய துணை இல்லாம இஸ்ரேல் இந்த ஒரு அட்டாக்கை முன்னெடுத்திருக்காது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்குறாங்க. நாங்க இந்த தாக்குதலை எந்த விதமான தொடர்புமே பண்ணிக்கல, நாங்க இன்வால்வ் ஆகலன்னு சொல்றாங்க. ஆனா தாக்குதல் குறித்து முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப் தன்னோட பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. சரி, அமெரிக்காவுக்கு எப்படி தொடர்பு இருக்கு, ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு நாள் முன்னாடி மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்காவினுடைய தூதரகங்கள்ல வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாட்டுக்கு திரும்புங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த அட்டாக் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. அந்த அறிவிப்பு வெளியான போதே நிறைய பேர் கணிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பதற்றமான சூழல் அந்த பகுதியில் நடக்க போகுது, ஈரான் மீது அட்டாக் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்கிற கணிப்புகள் நிச்சயமாகவே எழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 2018 வருடம் அமெரிக்காவினுடைய அதிபரா ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு ஈரான் அமெரிக்கா இடையே அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வர்றாரு. அப்போ அது முடிவுக்கு வருது. இப்போ மீண்டும் பதவியேற்றதை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையேயான அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே 5 முறை நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா
இதுல வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது. 6வது கட்ட பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடப்பதாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகும் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருக்காங்க. சரி, அமெரிக்காவும் ஈரானும் முன்னாடி இருந்து இந்த மாதிரி மோதல் போக்கு கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்களான்னு கேட்கும்போது 20ஆம் நூற்றாண்டினுடைய பெரும்பகுதிகளில் 2 நாடுகளும் மிகுந்த நட்பு நாடுகளாக தான் இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதிகளில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அமெரிக்கா எடுக்கிறாங்க. அந்த முடிவுக்கு ஈரான் அமெரிக்கா எதிர்பார்த்த அளவுக்கு தங்களுடைய சப்போர்ட்டா கொடுக்கல. இதனால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அந்த பிளவு அப்படிங்கிறது ஏற்படுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்குமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலினுடைய நிறைய முயற்சிகளுக்கு அமெரிக்கா வெளிப்படையாகவே உதவி இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஈரானுடைய வைரஸ் தாக்குதலுக்கு 2010வது வருடம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துதான் செயல்பட்டிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2023வது வருடம் காசா மீது தன்னுடைய போரை தொடங்கினாங்க. அதனைத் தொடர்ந்து லெபனான், சிரியா, ஏமன், இப்போது ஈரான் மீது தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தொடர்ந்து இவ்வளவு தாக்குதலை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி நிச்சயம் அமெரிக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கு. அதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்பு, எப்படி வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுனாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கணும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்குமே கடந்த 2024வது வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க நடைபெற்ற அந்த போரினுடைய செலவை பொறுத்த வரைக்கும் $31 பில்லியன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் செலவை தவிர அந்த போருக்கான இதர செலவுகளை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக $67 பில்லியன் ஆகிருக்கு. இஸ்ரேலினுடைய மொத்த ஜிடிபி $500 பில்லியன் ஆக இருந்திருக்கு. டெக்னிக்கலி நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலினுடைய மொத்த ஜிடிபியில இருந்து 13% போருக்காக மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாடு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு அமெரிக்கா $18 பில்லியன் கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் தன்னுடைய ஓன் மணியான $31 பில்லியன் செலவு செஞ்சிருக்காங்க. மொத்தமாக அந்த வார் காஸ்ட் அப்படிங்கிறது இப்படி ஆகிருக்கு. சரி, பணத்தை மட்டும் தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. அதை தாண்டி நிறைய சப்போர்ட்களையும் அமெரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிலிட்டரி எக்யூப்மெண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அமெரிக்காவினுடைய சேட்டலைட் போன்றவற்றை ஆக்சஸ் செய்வதற்கான அந்த வாய்ப்பை இஸ்ரேல் நாட்டிற்கு அமெரிக்கா வழங்கியிருக்கு. அது இஸ்ரேல் மற்ற அமைப்புகள் மீதும் நாடுகள் மீதும் போர் தொடுப்பதற்கு பயனுள்ளதாகவும் கை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. ட்ரம்ப் வந்து இப்பவும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல்ரெடி ஈரான்ல வந்து நிறைய உயிரிழப்புகள், நிறைய பின்னடைவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. ஆனாலும் இன்னமும் டைம் இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தலாம், இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நிச்சயமாக இது அடுத்த கட்டத்தில் பெரும் பின்னடைவையும் பெரும் மோசமான சூழ்நிலையும் நோக்கி செல்லும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அதே நேரத்துல அமெரிக்கா இந்த விஷயத்துல நேரடியாக இன்வால்வ் ஆகல, தாக்குதல்ல நேரடியாக இன்வால்வ் ஆகலங்கிறதையும் திரும்ப திரும்ப சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து இதற்கிடையில ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே போருக்கு முன்னாடி அந்த பிளேன்ஸ் எல்லாமே வந்து டேக் ஆஃப் ஆகிற வீடியோ தான். இந்த வீடியோ நம்ம ஏன் கவனிக்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிளேன்ஸை பொறுத்த வரைக்குமே அமெரிக்காவினுடையதாக பார்க்கப்படுது. F-35, F-15, F-16 உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய அந்த பிளேன்ஸை பயன்படுத்தி தாக்குதலுக்கு முன்னாடி போயிருக்காங்க. ஸோ அமெரிக்கா நிறைய வகையில உதவி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முறை கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா, கத்தார், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஐநா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற தன்னுடைய கவலையையும் தெரிவிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளும் கவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் மக்கள் பதுங்குக்குழியில தங்கியிருங்க, மறு அறிவிப்பு வரும் வரை நீங்க பதுங்குக்குழியிலேயே இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையுமே வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவத்தினர். ஈரானும் தொடர்ந்து தங்களுடைய அட்டாக்கை நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டு வருது அப்படின்னா, இந்த யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் சிவிலியன்ஸ் யூஸ்க்காக தான் நாங்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம், பவரை ஜென்ரேட் பண்றது போன்ற விஷயங்களுக்காக தான் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோமே தவிர வேறு எதற்கும் கிடையாது, நாங்க வந்து வேற எந்த ஒரு முடிவுலையும் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து நிச்சயமா கிடையாது, ஈரான் ஏதோ பெரிய பிளான் பண்றாங்க, அப்படி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதுக்காக நாங்க முன்கூட்டியே இந்த அட்டாக்கை நிகழ்த்துறோம்னு சொல்றாங்க. இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் போக்கு அப்படிங்கிறது தற்போது மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய விமானங்களினுடைய சேவைகளும் தடைபட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பதற்றமான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டுல எப்படி இருக்கும், ட்ரம்ப் வந்து வெளிப்படையாவே சில எச்சரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. என்னதான் நாங்க வந்து உள்ள இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொன்னாலுமே இது அட்வான்ஸா எங்களுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்த யுஎஸ்ஐ சேர்ந்த அதிகாரிகளை நீங்க நாட்டுக்கு திரும்ப வாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதுல இருந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் முன்கூட்டியே நிச்சயமாக தெரிஞ்சிருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டதாக தான் இருக்கு. ஆனா இந்த மோதல் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்,
அமெரிக்காவின் பங்கு இதுல எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.